நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ராமர் அண்ட் ரோபோ சங்கர் வந்திருக்காங்க. வெல்கம். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அப்படின்னா என்னவா ஸ்மார்ட்டா இருக்காரா? ஏய் they are very smart பட் உன்னுடைய டேஸ்ட் இப்படி இருக்கு பரவாயில்ல. அந்த ஆயாவை பார்த்து ஏன் சார் சிரிக்கிறீங்க? என்னமா இவங்களா? ஏய் இவங்க வந்து என்னைய பார்த்து தான் சிரிப்பாங்க. ஆத்தாடி. ஏய் அவங்களும் ஸ்மார்ட்டா இருக்காங்கம்மா. சே அவங்க சிரிச்சா இவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா உனக்கு? இங்கே ஒரு தடவை சிரிங்க. சிரிச்சா நீங்கள் வெரி ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. வெரி அப்படியே வந்து 12 இயர்ஸ் பேபி மாதிரி இருப்பீங்க. ஸ்மூத் கை. ஸ்மூத் கை. இந்த கையை இப்படி தூக்கி போடுறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது. இவங்க யார் தெரியுமா உனக்கு? யார் அவங்க? லட்சுமி. பருத்தி வீரன் லட்சுமி. பருத்தி வீரன் லட்சுமி. சிங்கிலி சிங்கிலி ஆடிச்சுல அப்படி. ஆமா அதோட ஆனதுதான். அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராம் எவனும் கொடுக்கல. நம்ம டைரக்டர் தாம்சன் போய் பார்த்துட்டாப்ல. அவர் என்ன சொல்லி கூட்டி வந்திருக்காரு மனுஷன், எங்க அது இது எதுல ஓ செட்டுக்கு ஒருத்தர் இருக்காப்ல, ஓ ஏஜுக்கு நல்ல வாழ்க்கையில வலிக்கு விழுந்தவங்களுக்குள்ள அவர் தான் வாழ்வு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஐட்டத்தை நம்மள்ட்ட கூட்டு வந்திருக்காருயா. இது எப்பயோ விழ வேண்டியது இப்போ வந்திருக்கு. ஹலோ ஹலோ அவங்க 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 யார் தெரியுமா? அந்த அவங்க பேர் என்னம்மா? அவங்க பேரு காவிய வர்ஷினி. வாட் என்ன ஒரு காவியமான படைப்பு. என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன சொல்லுங்க? பேசுங்க. சரி வந்திருக்கீங்களே, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன கான்செப்ட், ஏதாவது காம்பினேஷன்? பருத்தி வீரன்ல இவங்க வந்து ஆடினாங்க இல்லையா? ஆமா ஆமா. இந்த லட்சுமி கிட்ட வந்து இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கம்பைன் பண்ணி இங்க ஆட போறாங்க. லட்சுமியோட சேர்ந்தா? ஆமா. ஏய் உறுதியா அரைஞ்சு போடுறேன். பழக்கத்தை செட்டுக்கு வெளியே வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிறேன். எல்லாரும் என்ன பாங்க நீ பத்தி அரிக்குதுல சொரிஞ்சுக்க. ஓகே இப்போ லட்சுமியோட சேர்ந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஆட போறாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. ஓகே ஆரம்பிச்சிடலாமா? முதல்ல யாரு நீனே சொல்லு. சிவாஜி கணேசன் சார். வைகை ஸ்ரீரங்கபத்தை சேர்ந்த ஒயிலாட்ட குழுவினர்கள் எங்கே இருந்தாலும் கோயில் முன்பாக அமைந்திருக்கும் பந்தலுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக கால்குறிச்சி சேர்ந்த நையாண்டி மேல ராஸ் நையாண்டி மேலகாரர்கள் குழுவினர்கள் எங்கே இருந்தாலும் வெகு சீக்கிரமாக கோயில் முன்பாக அமைந்திருக்கும் பந்தலுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். டங்கா டுங்கா தவிட்டு காரி மங்கா சுங்கா மவுசு காரி ஆண்டவா இன்னும் என்னென்ன காட்சி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்க போதும். இதுக்கு பாருங்க, இந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், இருதய நோயாளிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. என்னென்னமோ நடக்க போகுது. அப்பா ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து பாக்கியராஜ் சார் வந்து நம்மளுடைய லட்சுமி கிழவியோட ஆடிந்த அப்படி இருக்குன்னு. ஓகே ஸ்டார்ட் மியூசிக். வைகை ஸ்ரீரங்கபத்தை சேர்ந்த ஒயிலாட்ட குழுவினர்கள் எங்கே இருந்தாலும் கோயில் முன்பாக அமைந்திருக்கும் பந்தலுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக கால்குறிச்சி சேர்ந்த நையாண்டி மேல ராஸ் நையாண்டி மேலகாரர்கள் குழுவினர்கள் எங்கே இருந்தாலும் வெகு சீக்கிரமாக கோயில் முன்பாக அமைந்திருக்கும் பந்தலுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். டங்கா டுங்கா தவிட்டு காரி மங்கா சுங்கா மவுசு காரி டங்கா டுங்கா தவிட்டு காரி மங்கா சுங்கா மவுசு காரி மதுரை ஊனுக்குள்ளே என் மதிப்ப கொஞ்சம் கரடி புள்ளே மதுரை ஊனுக்குள்ளே என் மதிப்ப கொஞ்சம் கரடி புள்ளே
அண்ட் ரோபோ சங்கர் அண்ட் ராமர் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முடிஞ்சது பெர்ஃபார்மன்ஸ். இப்போ சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா சிரிக்கிறாங்க. அவங்க ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு சிரிப்பு வந்தது, கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சேதுல ஒரு வசனம் பேசிப்பாங்களா, அது கொஞ்சம் பேசி காட்டுங்க. சேதுலையா? இது பாரு, இன்னொரு தடவை என் மாமாவை தான் கட்டிக்குவேன் அப்படி இப்படி சொன்னேன்னு வச்சுக்க, சட்டி எடுத்து ஒரே அடி. அதுக்கப்புறம் நீனும் மாமனும் உட்காந்து பேன் பார்க்க வேண்டியதான். நான் கூட நினைச்சேன், என்னடா அந்த காதலை பண்ணிட்டு எல்லாரும் செத்து மொழி சாகுறாங்களேன்னு. அப்புறம் தானே தெரிஞ்சது, எல்லாம் இந்த லவ் பண்ணி ஒவ்வொரு நாள் சாகிறதுக்கு ஒரே அடியை போறது மேலே என்ன, இன்னொரு தடவை அந்த அரமண்ட சொல்லி வை. வரட்டா? ஆரம்பத்திலே சொல்லி இருந்திருக்கலாம். நல்லா சிரிக்கிறாங்க. ஆரம்பத்திலே சொல்லி இருந்துக்கலாமா? அவ்வளோ காமெடியா சொன்னா இருக்குன்னு கூட நான் ரொம்ப சுத்தமா control சிரிக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா எதுக்காக லாஸ்டா ஒண்ணு இதே டைலாக் வந்து நம்ம சண்முக சுந்தரம் சார் வந்து அபிதா பார்த்து சொல்லியிருந்தாங்க. அம்மாடி பைத்து, உனக்கு அழகான அந்த சண்முக சுந்தரம் இருக்கும்போது நான் அரமண்டைகளை போய் பார்த்தவாரு சத்தியமா சொல்றேன், அந்த ஆத்தா மகமாகி அபித்து, உன்னை உண்மையிலேயே சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டான் அபித்து. என்ன அந்த அரமண்டை எங்க, நீ எங்கம்மா? 2 பேரும் உட்காந்து பேன் பார்க்க வேண்டியதுதான். அதுலயும் இந்த கிழக்கு வாசல்காரன் மான மரியாதை வைத்தவல்ல தம்பி, சொல்லி வைங்க சிவா. பொதுவா சண்முக சுந்தரம்னாலே உன்னை நெஞ்ச தடவணும், இல்லைன்னா ரத்த ரத்தமா வாந்தி எடுப்பேன்னு சொல்ல வந்தேன். உங்க திங்கிங்ல தீய வைக்க, யோசனையில குண்டு வெடிக்க வயசாகிற செல்லே.